சட்டத்தில் சொல்லுவோம் லோக்கல் ஸ்டாண்டின்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை பற்றினா அதில் எனக்கு என்ன உரிமை இருக்கிறது, இல்லை வந்து எனக்கு அதில் வந்து என்னோடய ஸ்டாண்ட் என்னன்றது தான் இருக்குது. இவங்களுக்கு லோக்கல் ஸ்டாண்டே இல்லை. இவங்களுக்கு வந்து அந்த இடம் தொடர்பாக எந்த விதமான உரிமையும் இல்லாதவர்கள் இவங்கெல்லாம் ஒன்று கூடும்போது மாவட்ட நிர்வாகம் வேறு என்ன பண்ண முடியும்? சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர் பற்றி எங்களுக்கு கவலையே இல்லைன்ற ஸ்டாண்ட் யார் எடுக்கிறதுனா பிஜேபி ஆர்எஸ்எஸ் எடுக்கிற ஸ்டாண்ட் அது. நீங்கள் ஒரு 20 வருஷம் முன்னாடி வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய தாக்கம் வந்து தமிழ்நாட்டில் எதிரொலிச்சதை விட இப்போ இன்னும் மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்குது. வணக்கம் சார். வணக்கம். 144 போட்டாங்க, அரசாங்கம் வந்து 144 போட்டிருக்கு. இது போடலைன்னா மக்களே பேசி முடிச்சிருப்பாங்க. 144 போட்டதுனால அயோத்தி பாபர் மசூதி அளவுக்கு இது பெரிய விஷயமா ஆயிருக்கு அப்படின்றாங்க. இல்லை, நீங்கள் அங்கே இருக்கிற சூழல் வந்து கருதி வந்து அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையை வந்து எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு. நீங்கள் திடீர்னு வந்து இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி திடீர்னு எல்லா இடத்துல இருந்தும் ஆட்களை திரட்டி வந்து அந்த இடத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் அது வந்து அங்கே இப்போ நம்ம வந்து சட்டத்தில் சொல்லுவோம் லோக்கல் ஸ்டாண்டின்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை பற்றினா அதில் எனக்கு என்ன உரிமை இருக்கிறது, இல்லை வந்து எனக்கு அதில் வந்து என்னோடய ஸ்டாண்ட் என்னன்றது தான் இருக்குது. இவங்களுக்கு லோக்கல் ஸ்டாண்டே இல்லை. இவங்களுக்கு வந்து அந்த இடம் தொடர்பாக எந்த விதமான உரிமையும் இல்லாதவர்கள் இவங்கெல்லாம் ஒன்று கூடும்போது மாவட்ட நிர்வாகம் வேறு என்ன பண்ண முடியும்? அப்போ அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை தான் அதை பார்க்கமே தவிர அந்த நடவடிக்கையினால் இப்படிலாம் வந்ததுன்னு இல்லை. அந்த நடவடிக்கையே எடுக்கலைன்னா கூட இவர்களுடைய திட்டம் வந்து அங்கே வந்து பிரச்சனையை பண்ணணுன்றது அது எப்படியா இருந்தாலும் பண்ணியிருப்பாங்க. நிச்சயமா. இப்போ வந்து நவாஸ்கனி அவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நியாயத்தை நிலைநாட்டணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்கள வந்து எப்படி வெளியில் காட்டுறாங்கன்னா வந்து முஸ்லீம்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்துக்களோட ஓட்டு அப்போ அவங்களுக்கு வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல. இல்லை, அதாவது என்னென்னா இப்போ இது வந்து பாரதிய ஜனதா கட்சியோட உக்தி. அவங்க வந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அல்லது பெரும்பான்மையாக இந்துக்களாக அறியப்படுகிற மக்களில் வந்து ஓட்டை போலரைஸ் பண்ணோம். சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர் பற்றி எங்களுக்கு கவலையே இல்லைன்ற ஸ்டாண்ட் யார் எடுக்கிறதுனா பிஜேபி ஆர்எஸ்எஸ் எடுக்கிற ஸ்டாண்ட் அது. மற்றவங்க எடுக்கிற ஸ்டாண்ட் இல்லை. இப்போ நவாஸ்கனி அவர்கள் இதில் வந்து முஸ்லீமாக செயல்படணுமா, இல்லை வந்து வாக்கு வாங்கியிருக்கோம் நம்ம மக்கள்கிட்ட அதனால் இந்துக்களுக்காக செயல்படணுமானா அவர் முஸ்லீமாகவும் செயல்படக்கூடாது, இந்துவாகவும் செயல்படக்கூடாது. கான்ஸ்டியூஷன் படி செயல்படணும். என்ன எது நியாயமோ அதன்படி நிற்கணும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் நியாயத்தின் பக்கம் நிற்கிறார். அவர் இஸ்லாமியர் பக்கம் நிற்கிறாரு அப்படின்றது இல்லை. இல்லை வந்து இஸ்லாமியர் பக்கம் நிற்பதுனால அவங்க சொல்கிற மாதிரி உண்மையிலேயே அதனால் வந்து எந்த இங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்துக்களாக இருக்கக்கூடிய எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கல. இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறாருன்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அவர் இந்துக்களுக்கு எதிராகவும் இல்லை, இஸ்லாமியர்களுக்கு ஆதரவமாக இல்லை. அந்த விஷயத்தில் எது நியாயமோ, எது சட்டப்படி சரியோ, எது அரசமைப்பு சட்டப்படி சரியோ அதன் பக்கம் நிற்கிறார். அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக வந்து எந்த ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கீங்க இந்த ஒரு விஷயத்தில்? அதாவது உங்கள் சைட்லேருந்து எந்த ஒரு அழுத்தம் கொடுத்துருப்பீங்க இல்லையா? இல்லை, அழுத்தம்னா வந்து இதில் வந்து சட்டப்பூர்வமாக வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து எல்லா வகையிலும் அந்த இடத்துல உரிமை இருக்கிறதுன்றது வந்து இப்போ நேற்றைக்கு கூட வந்து தலைமை செயலர் சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வந்து அதில் வந்து இஸ்லாமியருடைய வழிபாட்டு உரிமையை, இஸ்லாமியுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கான முயற்சியை இல்லை நிலைநாட்டுவதற்கான நிலையை உறுதியாக அரசு எடுக்கணுன்றது தான் எங்கள் ஸ்டாண்டு. இப்போ வந்து அந்த மதுரையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து இதை எப்படி எடுத்துக்கணும் இந்த விஷயத்தை? ஏன்னா இப்போ வந்து ஒரு தமிழர் ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கிறாரு, இந்த விஷயத்தை பற்றி கேள்விப்படுறாரு, அவரோட மனநிலை எப்படி இருக்கும்? ஆஹா, நம்ம ஆட்களை வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறாங்களா, கொடுமைப்படுத்துறாங்கன்ற எண்ணம் தானே வரும். அதாவது என்னென்னா நீங்கள் வந்து இது யாருமே வந்து உள்ளபடியே எந்த விதமான சார்பு நிலையும் இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கலாக பைண்டிங்கோ இல்லை வந்து ஏதோ ஒரு அமைப்பு பைண்டிங்கோ இல்லாமல் நீங்கள் சொல்கிறது மாதிரி நடுநிலையாக இருக்கிற மக்கள் இல்லை வந்து பொதுமக்களாக அறியப்படுவர்கள் யாருமே இதில் வந்து அவங்களோட வழிபாட்டு உரிமையை தடுக்கணும், இஸ்லாமியரோட வழிபாட்டு உரிமையை தடுக்கணும்லாம் நினைக்கல. அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிறாங்க, நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிறோம்னு தான் நினைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நான் சொன்னது மாதிரி இங்கே வந்து ஒரு சமூக நல்லிணக்கம் இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதனால் அவங்க வந்து நினச்சாங்கன்னா யார் மேலே வருத்தப்படுவாங்க, இல்லை வந்து யார் மேலே கோவப்படுவாங்க அப்படின்னா அமைதியாக இருக்கக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய பிஜேபியின் மீது தான் அவருடைய கோபம் திரும்புமே தவிர இந்த பிரச்சனை தொடர்பாக வந்து அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தான் வந்து அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுமே தவிர மற்றபடி இதில் வந்து இது வந்து இஸ்லாமியர்கள் வந்து எதிரானது அல்லது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து இந்துக்கள் நிறுத்தணுன்ற எண்ணம்லாம் அவங்களுக்கு இருக்காது. கிடையாது. இருந்தாலுமே வந்து இன்னொரு கருத்து என்னன்னா வந்து இப்போ வந்து ஆர்எஸ்எஸ் அவங்க வந்து சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மக்களை வந்து வழிகெடுக்கிறாங்க இல்லையா? ஸோ இதனால் இளைஞர்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து கோவப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுதா? இல்லை, எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு பண்பட்ட சூழலில் தான் வந்து தமிழ்நாட்டினுடைய இளைய சமுதாயம் இருக்கிறது. நீங்கள் வந்து எந்த ஐடியாலஜியாக இருந்தாலும் அதை வந்து பேட்டர்ன் பண்ணுற இல்லை வந்து அதன் பக்கம் இருக்கக்கூடியவர்கள் எந்த இடமா இருந்தாலும் இருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு 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 பயங்கரவாத ஐடியாலஜியாக இருந்தால் கூட அதுக்கு வந்து ஒரு 4 பேர் இருக்க தான் செய்வாங்க.
அந்த மாதிரி வந்து எண்ணிக்கை அளவில் வந்து மிக குறைந்த அளவில் வந்து இந்த மாதிரியான சனாதன சக்திகளுக்கு துணை போகக்கூடியவர்கள் இருப்பாங்களே தவிர பரந்தப்பட்ட அளவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து பரந்தப்பட்ட அளவில் இன்றைக்கு அவர்கள் உள்வாங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 20 வருஷம் முன்னாடி வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய தாக்கம் வந்து தமிழ்நாட்டில் எதிரொலிச்சதை விட இப்போ இன்னும் மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்குது. எல்லா தளங்கள்லையும் எதிரொலிக்குது. அது கலைத்துறையாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து மற்ற பிற துறைகளாக இருந்தாலும் சரி, அது வந்து பெரிய அளவில் எதிரொலிக்குது. விளையாட்டுத்துறையில் கூட வந்து இன்றைக்கி வந்து அம்பேத்கருடைய தாக்கம் எதிரொலிக்குது. எல்லாருமே வந்து அம்பேத்கரை வந்து பேட்டர்ன் பண்ணக்கூடிய அளவுக்கு, இல்லை வந்து அம்பேத்கரை வந்து உள்வாங்கக்கூடிய அளவுக்கு எந்த காலகட்டத்திலும் இல்லாத ஒரு சூழலாக வந்து இந்த ஒரு டெக்கேடில், இந்த ஒரு 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அம்பேத்கரை பற்றிய செய்திகள் வந்து பரிமாறப்படுவது, அம்பேத்கர் பற்றிய புத்தகங்களை தேடி படிப்பது, அம்பேத்கர் பற்றிய சிந்தனைகளை வந்து உள்வாங்குவது என்கின்ற நிலை தமிழ்நாட்டில் குறிப்பாக மிக பெரிய அளவில் இருக்குது. அப்போ இது ஸ்ப்ரெட் ஆகும்போது ரொம்ப இயல்பாகவே இது போன்ற சனாதன சக்திகளுக்கான ஆதரவு வந்து குறைந்து விடும். இன்னொரு கேள்வி என்ன வைக்கிறாங்கன்னா, இந்த ஹிந்து அறநிலைத்துறைன்ற ஒரு பொசிஷன் இருக்கு இல்லையா, இது தேவையா? ஏன்னா வந்து டிஎம்கே வந்து பெரியாரோட கொள்கைகளை வந்து பின்பற்றவங்களா இருக்கிறாங்க. பெரியார் என்ன சொல்ற, கடவுளே இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கிறப்போ ஏன் இந்த ஒரு துறை தேவைப்படுது அவங்களோட ஆட்சியில், இது தேவையா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ரெண்டு விஷயம் இல்லை, ஒரு வாதத்துக்காக வச்சுக்கிறேன். சரி, திமுக வந்து பெரியாருடைய சிந்தனையில் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் வந்து பெரியார் சிந்தனை இல்லாத ஒரு ஆட்சி வருதுன்னா அப்போ அறநிலைத்துறை வச்சுக்கலாமா? அப்படி இல்லை. இதில் என்னென்னா, நாம் வந்து நமக்கான விருப்பு வெறுப்பு, நமக்கான சாய்ஸஸ்ன்றது வேற. நீங்கள் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் ஸ்ட்ரக்சராக ஒரு அரசு என்பது ஒட்டு மொத்தமாக, அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ நீங்கள் நவாஸ்கனியை பற்றி பேசும்போது கூட இஸ்லாமியர் இந்துக்கள் வாக்குகளையும் சேர்த்து தானே வாங்கிறேன்னா அப்படி தான் வாங்கணும். இந்துக்கள் வாக்கும் வேணும், இஸ்லாமியர் வாக்கும் வேணும், கிறிஸ்துவர்கள் வாக்கும் வேணும், எல்லார் வாக்கும் வாங்கி தான் நம்ம வர முடியும். எல்லாருக்குமான சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கணும், எல்லோருக்குமான அரசாக இருக்கலாம். இன்றைக்கி வந்து எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை ஒரு வேளை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் வந்து ஒரு இடத்துல இருக்கேன், இப்போ நான் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கேன், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன்னா, அங்கே வந்து ஒரு கோயில் இருக்குன்னா அந்த கோயிலில் வந்து அங்கே வரக்கூடிய பக்தர்கள் வசதி கேட்குறாங்கன்னா அதுக்காக நான் அரசு பேசி தானே ஆகணும். நிச்சயமா. இது ஒன்று. ரெண்டாவது, இவங்க இந்த அறநிலைத்துறையை வந்து ஏன் இவங்க வந்து குறியாக வைக்கிறாங்கன்னா, அறநிலைத்துறை என்கின்ற ஒன்று ஏற்பட்ட பிறகு தான் இந்த கோயில்கள்லாம் வந்து மன்னர்கள் ஆட்சியில் கட்டப்பட்ட கோயில்களில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா இதில் முழுக்க முழுக்க ஆதிக்கம் செலுத்துது யாருன்னா சனாதன சக்திகளாக அறியப்படுகின்றவர்கள் வந்து முழுக்க முழுக்க ஆதிக்கம் செலுத்தி அதில் வரக்கூடிய வருவாயிலிருந்து, அந்த கோயில்னால் ஏற்படக்கூடிய பலனிலிருந்து இதையும் அனுபவிச்சாங்க. இதை விட ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணாங்கன்னா, அந்த கோயில் அதிகாரத்தை பயன்படுத்தி, இப்போ நாம் சொல்கிறோம்ல இந்த ஸ்ட்ரக்சர், இந்த இவங்க சொல்கிற இந்துக்கள்னு அறியப்படுறதுல அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, சோஷியல் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, மனுவின் அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து ஏற்றத்தாழ்வை வந்து வலியுறுத்தக்கூடிய ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரக்சரையும் இவங்க பாதுகாத்து வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் இந்து சமய அறநிலைத்துறை ஆலயத்தில் வந்து நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லோருக்கும் வந்து ஒரே நிலையில் தான் வந்து நீங்கள் வந்து மரியாதை செலுத்த வேண்டும் என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் அவங்க கையிலேயே இருந்ததுன்னா கோயில் என்னென்னா, அவங்க யாரை வந்து எங்கே அலோவ் பண்ணணும், எது வரைக்கும் அலோவ் பண்ணணும், எங்கேருந்து அனுப்பணும், வெளியில் அனுப்பணும், இதெல்லாம் அவங்க முடிவு பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் இருந்தது தமிழ்நாட்டில் கோயில். இதையெல்லாம் மாற்றினதே பெரியாரினுடைய வழியில் வந்து வந்ததுனால தான் அதை மாற்றினாங்க. எல்லோரும் சமம் என்று அவர் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை வச்சுருந்தாலும் அவர் வலியுறுத்தியது சமத்துவ கொள்கை. அந்த சமத்துவ கொள்கையை நடைமுறைப்படுத்தணும்னா அரசு கையில் கோயில் இருந்தால் தான் அதை நடைமுறைப்படுத்த முடியும். அதனால் அரசினிடம் இருப்பது தான் அறநிலைத்துறை சரியானதாக இருக்கும். இருந்தாலும் இவங்க இந்த சமநிலையை வந்து குலைக்கிறாங்க இல்லையா, இதுவே ஒரு குற்றம் தானே? யார் குலைக்கிறது? ஆர்எஸ்எஸ். இவங்க வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு சின்ன கலவரத்தை உண்டா? ஆமாம், அவங்க தானே குலைக்கிறாங்க. நீங்கள் அரசு அதை வந்து குலைச்சதுன்னு சொன்னால் நம்ம வந்து அதில் வந்து சீர்குலைவை ஏற்படுத்துன்னு சொன்னால் நம்ம கண்டிக்கலாம். இப்போ நாம் கூட வந்து இன்றைக்கு திடீர்னு வந்து வகுப்புகள், ஆன்மீக வகுப்புகள் நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து அறநிலைத்துறை வெளியிட்டாங்க. அதுக்கு எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சோமே. அது எப்படி வந்து நீங்கள் பண்ண முடியும்? நீங்கள் வந்து கோயில்களில் இருக்கிறத வந்து நீங்கள் வந்து கொண்டு வந்து வகுப்பில் வந்து புகுத்தக்கூடாது. நீங்கள் இந்த கிளாரிட்டி வேணும். நீங்கள் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து கான்ஸ்டியூஷனை வந்து வடித்து கொடுக்கும்பொழுது அவர் வந்து இந்துத்துவத்திற்கு, இன்னும் சொல்லப்போனால் சனாதனத்திற்கு முழுக்க எதிரான நிலையாக இருந்தாலும் கூட நீங்கள் வந்து அதை வந்து வழிபடக்கூடியவர்கள், அதை வந்து அதை கடைபிடிக்கக்கூடிய மக்கள் அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணணுன்ற மாதிரியான நிலையில் தான் எல்லோருக்குமான அரசாக இருக்கணுன்றது தான் வந்து கான்ஸ்டியூஷனில் ஒரு கவர்மெண்ட் இருக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் செயல்படுறாங்க. ஒருவேளை அரசு வந்து மாறுபட்ட நிலை எடுக்குது, கோயில்களில் பாகுபாடை வந்து நிலைநிறுத்துதுன்னா கண்டிப்பாக அதை எதிர்த்து தான் ஆகணும். நிச்சயமாக. இப்போ வந்து தமிழ்நாடு இருக்குது, தமிழ்நாடை வந்து ஜாதி வாரியாக பிரித்து ஒருத்தரால் ஆட்சியை கைப்பற்ற முடியுமா? இது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் வந்து
ஒரு மனநிலையில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் சாதியமாக மக்கள் இருக்கிறாங்களான்னா இருக்காங்க, அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. சாதிய கட்டமைப்பு முழுவதுமாக தமிழ்நாட்டில் நொறுங்கி விட்டதுன்னு சொன்னால் அது பச்சை பொய். இன்னமும் வந்து சாதிய கட்டமைப்பு இருக்குது, ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம பார்க்குறோம் இருக்குது. ஆனால் இங்கே என்னென்னா அந்த சாதிய கட்டமைப்பு இருந்தாலும் இங்கே கொஞ்சம் வந்து ஒரு ஒரு ஃபியர் எலிமெண்ட் இருக்குது, ஒரு அச்ச உணர்வு இருக்குது. என்ன அச்ச உணர்வு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த மண்ணில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சமத்துவ கொள்கைகளும் ஜனநாயக கொள்கைகளும் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு சின்ன எலிமெண்ட் ஆஃப் ஃபியரில் முழுமையாக வெளிப்பட பண்ணுறாங்க. நீங்கள் அந்த மாதிரி வந்து சாதிய வாரியாக வந்து மாவட்டத்தை பிரிங்கன்னா எப்படி பிரிப்பீங்க? அது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். அதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குன்றதுலாம் தெரியல. அது ப்ராக்டிக்கலாக வந்து நாட் பாசிபிள்னு ஒரு பக்கம், இன்னொன்று வந்து அது சரியாக இருக்காது, சரியான ஒரு வழிமுறையாக நிச்சயமாக இருக்காது. கண்டிப்பாக. இப்போ இதுக்கான தீர்வு என்னவா சார் இருக்குது? இப்போ திருப்பரங்குன்றத்தில் வந்து இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும்னா இதுக்கான தீர்வு என்னவா இருக்கும்? ஹெச் ராஜா சொல்கிறாரு இடமாற்றம் செய்யணும், தர்கா வந்து எடுத்துருங்க, எடுத்து வேறு இடத்துல வச்சுருங்க அப்படின்றாங்க. இது உங்கள் சைடில் என்ன ஒரு தீர்வாக இருக்கும்? அதாவது இப்போ ஒரு பிரச்சனை வந்து புதுசாக ஒரு பிரச்சனை அரைஸ் ஆகுது. இப்போ ஒரு இடம் வந்து தொடர்பாக வந்து புதுசாக ஒருத்தருக்கு வந்து ஒரு டிஸ்பியூட் வருதுன்னா நாம் வந்து ஒரு சொல்யூஷன் சொல்லலாம். இது ஏற்கனவே அமைதியாக போயிட்டு இருந்தது, எல்லாமே நடந்துட்டு இருந்தது. எல்லாமே நடந்துட்டு இருந்த இடத்துல பிரச்சனைக்குரியவர்கள் பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்கள் தான். உண்மையிலே அரசு இதில் தீர்வு காணா அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அவங்களுக்கு சாஃப்ட் பெடல்லாம் போடக்கூடாது. யாராவது இது தொடர்பாக வந்து போராட்டம் பண்ணாங்கன்னா அவங்கள எவ்வளவு வலிமையாக ஹேண்டில் பண்ணணுமோ அவ்வளோ வலிமையாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி எங்களை போன்றவர்களுக்கே ஒரு விஷயம் வந்து நாங்கள் வந்து பல நேரங்களில் வெளிப்படுத்துகிறோம். நீங்கள் வந்து ஏதோ ஒரு சூழலில் வந்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இல்லை ஆர்எஸ்எஸ் மீது காவல்துறையுடைய நடவடிக்கை ஒரு சாஃப்ட் பெடலாக தான் இருக்குது. நீங்கள் வந்து மற்றவர்கள் ஒரு போராட்டம் பண்ணும்போது அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது ஒரு விதமாக இருக்குது. நீங்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பண்ணும்போது அதை ஹேண்டில் பண்ணுறது ஒரு விதமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் பெடலிங் இருக்கக்கூடாது. அதுக்கு எப்படி இடம் கிடைக்குது இந்த சாஃப்ட் பெடலுக்கு? ஏன்னா அது கரெக்டாக சொன்னீங்க நீங்கள். இல்லை நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரை வந்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு கவர்னன்ஸ்ன்றது ஒரு கட்சி கவர்னே பண்ணாலும் கூட எல்லா இடங்கள்லையும் வந்து அந்த கட்சிக்காரங்க போய் வந்து செயல்பட முடியாது. அப்போ நாம் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு அமைச்சராக பதவி வகிக்கிறீங்கன்னு வச்சுங்க. நீங்கள் வந்து உங்களுடைய நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தி நீங்கள் செயல்பாடுகளை வந்து செய்யுங்கன்னுவீங்க. எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து அதனால தான் வந்து கான்ஸ்டியூஷன்லாம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறோம். லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியல், எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்கிறோம். நீங்கள் நம்ம அரசுன்னு சொல்கிறது என்னென்னா, அரசு வந்து வெறும் லெஜிஸ்லேட்டிவ் தான். நீங்கள் எந்த அரசாக இருந்தாலும் லெஜிஸ்லேட்டிவ் தான், சட்டங்களை போடுது. அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துறது எக்ஸிக்யூட்டிவ். இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு 15 வருஷமாக வந்து ஒரு எக்ஸசைஸ் வந்து நடந்திருக்கு. இதை வந்து நம்ம வந்து கண்டும் காணாமலோ அல்லது புரிந்தும் புரியாமலோ தெரிந்தும் தெரியாமலோ விட்டுட்டோம். அந்த எக்ஸசைஸ் என்னென்னா, மைய இடங்களில் வந்து அமர்ந்திருக்கக்கூடியவர்கள், அது கல்வித்துறையாக இருக்கட்டும், மிகப்பெரிய அளவில் காவல்துறையாக இருக்கட்டும், இல்லை இந்த யூபிஎஸ்சியிலேருந்து வராங்க பாருங்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், இவங்க எல்லாருமே வந்து முழுக்க வந்து சனாதன கருத்துக்களை உள்வாங்கியவர்கள் நிறைய பேர் வந்து அந்த கேந்திரங்கள்னு சொல்கிறோம்ல, அதாவது வந்து கீ பொசிஷன்ஸில் இருக்காங்க. நீங்கள் ஆளுநரை விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அது இயல்பாக அதை வந்து கோஸ் வித்தவுட் சேயிங் அப்படின்ற மாதிரி. அவர் தானே சீஃபு. நீங்கள் இந்த இப்போ வந்திருக்கிற ஆளுநரில் ஏற்கனவே இருந்த ஆளுநரும் அப்படி தான் இருந்தார், இவர் அளவுக்கு இல்லைனாலும். நீங்கள் இந்த மாதிரியான பொறுப்புகளில் நீங்கள் ஆளுநர் கூட வந்து அரசு போடுது நாளைக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு கட்சியாக இருக்கும்பொழுது அந்த கட்சியினுடைய செயல் திட்டங்களை வந்து கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வகுத்து கொடுப்பாங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது நிர்வாகிகளாக இருப்பாங்க. அதே கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது அதில் கொஞ்சம் பேர் மந்திரி ஆகுறாங்க, சட்டமன்ற உறுப்பினராங்க. குறிப்பாக மந்திரி ஆகுறது கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி. நீங்கள் வந்து எக்ஸிக்யூஷன் லெவலில் வந்து இந்த நேரத்தில் வந்து அதை செஞ்சு கொடுக்கறது வந்து அதிகாரிகள் தான் செஞ்சு கொடுக்கணும். அப்போ அவங்க வந்து கொண்டு வர்ற விஷயங்கள் தான். இப்போ நீங்கள் வந்து கடந்த ஆட்சி காலத்தில் வந்து அரசு தேர்வில் வந்து தமிழ் வேணான்னு சொல்கிறாங்கன்னா அதை ப்ரொப்போஸ் பண்ணது ஒரு அஃபிஷியலாக தான் இருப்பார். நிச்சயமாக. அப்போ அதை ப்ரொப்போஸ் பண்ணிவிட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க அந்த கவர்மெண்ட்டில். நீங்கள் வந்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க இருந்தாங்க தான் அது தெரியும். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் அன்ஃபார்ச்சுனேட்லி அதெல்லாம் கவனிக்காமல் விட்டது. 10 ஆண்டுன்னு இல்லை, ஒரு 10-15 ஆண்டுகளாக கொடுத்த கருத்துனா படிப்பறிவு உயர உயர இந்த ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல் போயிருன்றாங்க. ஆனால் இப்போ படிக்கிற இடத்துல இருக்கவங்க தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த உள்ள புகுத்துறாங்கன்றது வந்து நீங்கள் அழகாக சொன்னீங்க அந்த வார்த்தையை, படிப்பறிவு. நீங்கள் அது அறிவு கிடையாது, வெறும் படிப்பறிவு தான். அறிவு இருந்ததுன்னா தான் ஜாதியை கைவிடுவான். நிச்சயமாக. அந்த ஓவரால் நாலேஜ் இருந்ததுன்னா ஜாதியை கைவிடுவான். வெறும் வந்து ஃபார்மல் எஜுகேஷன் வந்து கொண்டு வராது. ஃபார்மல் எஜுகேஷன்றது வந்து உங்களுக்கு வந்து என்ன, ஒரு முறை சார்ந்த கல்வி தான்.
4 3 12ன்றது தான் முறை சார்ந்த கல்வி, அவ்வளோதான். நீங்கள் வந்து எதை எங்கே அப்ளை பண்ணுன்றதுக்கான அறிவு வந்து காமன் நாலேஜ் இருந்தால் தான் வந்து நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரியான சாதிய பாகுபாடுகளை களைய முடியும். அதனால தான் அம்பேத்கரே கூட என்ன சொல்கிறார், கற்பின்றார். நீங்கள் வந்து நாம் வந்து எஜுகேட் பண்ண வேண்டிய, இங்கே எல்லாரும் எஜுகேட் ஆகிட்டு தான் இருக்காங்க. எதில் எஜுகேட் ஆகிருக்குன்னா ஃபார்மலாக எஜுகேட் ஆகிருக்காங்க. பட் ரியல் எஜுகேஷன், ஆமாம், ரியல் ஃபார்மல் எஜுகேஷன் தான் ஒரு முறை சார்ந்து நமக்கு ஒரு சிலபஸ் கொடுத்து ஒரு கரிக்குலம் கொடுத்து இதுதான் சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அது அறிவாகாது. நிச்சயமா நீங்கள் இந்த அறிவுன்றது வந்து என்னென்னா மானுடத்தை பற்றிய புரிதல் வேணும், ஜனநாயகத்தை பற்றிய புரியல் வேணும். இதெல்லாம் தெரிஞ்சதுனா தான் நீங்கள் வந்து சாதிய வேறுபாடுகள் களையும். நிச்சயமா சார். சார், இப்போ இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை தவிர்த்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து புது கட்சிகள் நிறையா உள்ளே வந்திருக்கு இல்லையா? ஸோ போட்டிகளில் புது கட்சி வந்திருக்கு. 2026 எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ இப்படி இருக்கிற நிலையில் உங்களோட கூட்டணி எப்படி இருக்க போகுது? இல்லை, கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வந்து எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் குறிப்பிட்டது தான் வந்து நான் திருப்பி சொல்ல முடியும். அவர் வந்து அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இருப்போன்ற நிலையில் வந்து உறுதியாக இருக்குன்றது வந்து ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி கூட வந்து ரொம்ப தெளிவாக தெரிவிச்சிருக்காரு. அப்போ அதுதான் ஸ்டாண்டு. எனக்கு வந்து பர்சனலாக எந்த ஒப்பீனியனும் இருக்க முடியாது. பார்ட்டியோட லீடரோட ஸ்டாண்டு அதுதான். அந்த ஸ்டாண்டு தான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஸ்டாண்டு. அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. புதுசாக கட்சிகள் வருது போகுதுன்றதெல்லாம் கடந்து நமக்கு வந்து இவருடைய செயல்பாடுகளில் ஒரு சில இடங்களில் வந்து நமக்கு வந்து மாறுபட்ட நிலை இருக்கும். நீங்கள் 100% வந்து நீங்கள் கூட்டணியில் எல்லா கட்சிகளும் எல்லாரோட ஒன்றி போயிட முடியாது. அந்த மாதிரி ஒரு கூட்டணியே கிடையாது. இப்போ நாங்கள் வந்து அலையன்ஸில் தான் இருக்கோம். இப்போ எல்லாமே திமுகவோட ஒன்றி போயிடுறோம், இல்லை எல்லாமே விடுதலை சிறுத்தை கட்சியோட திமுகவோட ஒன்றி போகுதுன்னா அப்புறம் 2 பார்ட்டியே இல்லை. 2 பார்ட்டிக்கு நெசசிட்டியே கிடையாது. அப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு சில இடங்களில் வந்து எங்களுக்கு வந்து மாறுபட்ட நிலைப்பாடு இருக்கு. ஆனால் அந்த ஹோல் நீங்கள் ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் சொல்லுவோம், இந்த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ 2 விஷயங்கள் இருக்குது. இந்த 2 விஷயத்தில் எது முன்னுரிமை பெறுகிறதுன்னு, அந்த முன்னுரிமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து திமுக தலைமையிலான இந்த கூட்டணி கட்சிகள், மதசார்பற்ற கூட்டணி கட்சிகளால் தான் வந்து இங்கே வந்து சனாதன சக்திகளை விரட்ட முடியுன்றதை வந்து நாங்கள் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வந்து வர இருக்கக்கூடிய தேர்தலையும் திமுக தலைமையிலான கூட்டணியில் தான் பயணிப்போம் என்பதாக தலைவர் எழுச்சி தமிழ் சொல்லியிருக்காரு. நிச்சயமாக. இப்போ வந்து சனாதன கட்சிகள் உள்ள வரக்கூடாதுன்றதுக்கான இந்த ஒரு கூட்டணி இருக்கு இல்லையா? இதே நேரத்தில் மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணுன்ற ஒரு குறிக்கோளும் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதற்கான திட்டங்களையும் வந்து இந்த அரசு கொண்டுட்டு தான் வந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான திட்டங்கள், அது வந்து அவங்களுக்கு கொண்டு வரப்பட்ட நடவடிக்கைகள்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசு இது வந்து திட்டமிட்டு வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு சில விஷயங்கள் பேசப்பட மாட்டேங்குது. நீங்கள் வந்து வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டாலும் கூட நீங்கள் வந்து கண்காணிப்பதற்கான மாநில அளவில் ஒரு கமிட்டியும் மாவட்ட அளவு கமிட்டியும் அமைக்கணுன்றது அதில் அந்த சட்டத்தினுடைய ஒரு பிரிவு. தமிழ்நாட்டில் வந்து அது அமைக்கப்படாமலே இருந்தது. நாங்கள் ஒரு 10 வருஷமாக அது தொடர்பாக சொல்லிகிட்டே இருந்தோம். இப்போ இந்த அரசு வந்த பிறகு வந்து இன்றைக்கி வந்து அதை கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இது ஒன்று. இது ஃபஸ்ட்டு பண்ணாங்கன்றது தான் அந்த முதல்ல சொல்கிறேன். ஆனால் இதை விட மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, 80களில் இந்திரா காந்தி அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஷெட்யூல் ட்ரைபுக்கு பழங்குடியின மக்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. எந்த பட்ஜெட்டாக இருந்தாலும், யூனியன் பட்ஜெட்டாக இருந்தாலும், ஸ்டேட் பட்ஜெட்டாக இருந்தாலும், பழங்குடியின மக்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு அவங்களுக்கு பணத்தை வந்து ஒதுக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. லேட்டரான என்ன ஆச்சுன்னா, அது வந்து பழங்குடி மக்களுக்குன்னு அவங்க கொண்டு வந்தது வந்து பட்டியலின மக்களுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அதோட அர்த்தம் என்னென்னா, ஒன்றிய அரசுடைய பட்ஜெட் 100 ரூபான்னு வச்சுப்போம். ஒன்றிய அளவில் வந்து இன்றைக்கி வந்து 15% இருக்காங்க பட்டியலின மக்கள். அப்போ 15 ரூபாய் பட்டியலின மக்களுடைய மேம்பாட்டு திட்டங்களுக்காக ஒதுக்கணும். நிச்சயமா. மாநில அரசுடைய பட்ஜெட் 100 ரூபான்னு வச்சுப்போம். இப்போ இங்கே மாநில அரசு 100 ரூபாய்க்கு பட்ஜெட் போடுதுன்னா நம்ம மாநிலத்தில் பட்டியலின மக்கள் வந்து 18% இருக்காங்க. 18% பட்டியலின மக்களுக்கான திட்டங்களுக்கு ஒதுக்கணும். இது எப்படி ஒதுக்குவீங்க அப்படின்னு நம்ம வரையறுக்கிறதுக்கு ஒரு சட்டம் வேணும். நிச்சயமா. அதாவது எஸ்சி எஸ்டி சப் பிளான், முதல்ல ஸ்பெஷல் காம்பனன்ட்னு இருந்தது, இப்போ சப் பிளான்னே ஆகிட்டாங்க ரெண்டுத்தையும். ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், சப் பிளான். இதை எப்படி பண்ணணுன்றதுக்கு சட்டம் வேணும் மாநில அளவில். இந்த சட்டம் இந்தியாவில் வந்து ஒரு 3-4 மாநிலத்தில் தான் இருந்தது. இப்போ பக்கத்தில் ஆந்திராவில் இருந்தது. ஆந்திரா வந்து பிரியணுமா வேண்டாமான்னு வந்து மிகப்பெரிய போராட்டம் நடந்துட்டு இருந்தது பாருங்கள். அந்த காலகட்டத்தில் அந்த சட்டத்தை ஏற்றுறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, ஆந்திரா பிரியணுன்ற பிரிவும் ஆந்திரா பிரியக்கூடாதுன்ற பிரிவும் 2 பேரும் சேர்ந்து வந்து சட்டமன்றத்தில் உட்கார்ந்து சிறப்பு கூட்டத்தில் அந்த சட்டத்தை பாஸ் பண்ணுறாங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தோம், இங்கே அந்த மாதிரியான ஒரு சட்டம் வேணும். அந்த சட்டம் இல்லாததுனால நீங்கள் முறையாக செலவு பண்ண மாட்டீங்க எஸ்சி எஸ்டிக்கு அப்படின்னு நாங்கள் கோரிக்கையை வந்து தொடர்ந்து வச்சுட்டு இருந்தோம். இப்போ இந்த அரசு வந்த பிறகு அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை ஏற்றி இருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். நீங்கள் அந்த சட்டத்தை ஏற்றுறதுனால இன்றைக்கி என்னென்னா,
எந்தெந்த செலவினங்களை இந்த ஹெட்டில் கொண்டு வரலான்னு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ சைக்கிள் திட்டம் இருக்குது. ஒரு ஸ்கூலில் 100 பசங்க படிக்கிறாங்க. அங்கே 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 ஒரு அஞ்சு எஸ்சி எஸ்டி மாணவர்கள் இருக்கிறாங்க. எஸ்டி மாணவர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுப்போம். இந்த 6 பேரை வச்சு 100 சைக்கிள் கொடுக்குறாங்க. சரியா? இந்த 100 சைக்கிளுக்கான பணமும் எதிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா, இந்த எஸ்சி எஸ்டி மக்களுக்கான பணத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அப்போது இது வந்து தப்பு. இது இப்படி பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணும்னு வரையறுக்கணும். இப்போ என்ன வரையறுத்துருக்கோன்றதை விட இப்போ ஆந்திராவில் எடுத்துகிட்டா எப்படி வரையறுக்கிறாங்கன்னா, ஒரு திட்டத்தை எஸ்சி மக்களுடைய கணக்கில் எழுதணும்னு சொன்னால், அவங்களுக்காக செலவுப்பட்ட திட்டம்னு சொன்னால், அந்த திட்டத்தில் குறைந்தபட்சம் 25% எஸ்சி மக்கள் பயனடைஞ்சிருக்கணும். அப்போது அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து எஸ்சி மக்களுடைய இந்த கணக்கில் கொண்டு வரணும்னா, ஒரு ஸ்கூலில் 25 எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் தான் நீங்கள் அந்த கணக்கில் கொண்டு வர முடியும். இல்லை இன்னொரு ப்ராக்டிக்கலாக நீங்கள் இன்னொரு விஷயம் புரியணும். இது எஸ்சி மக்களுக்கான திட்டம் தானே, முழுக்க எஸ்சி மக்களுக்கு எப்படி பண்ணணும்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன் நினைக்க முடியாதுன்னா, இப்போ ஒரு ரோடு இருக்குது, ஒரு சாலை இருக்குது, அந்த சாலையில் எல்லா மக்களும் தான் பயணிக்கிறாங்க. இப்போ நீங்கள் வெறுமனே பட்டியலின மக்கள், வெறுமனே பிற்படுத்தப்பட்ட மக்கள் பயணம் பண்ண முடியாது. அதே நேரத்தில் அந்த சாலையில் பெரும்பான்மையாக பட்டியலின மக்கள் பயன்படுத்துகிறாங்கன்னா அதை வந்து இந்த கணக்கில் கொண்டு வரலாம். இந்த சட்டத்தை இன்றைக்கி வந்து கொண்டு வந்திருக்கு தமிழ்நாடு அரசு. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். சட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஒரு கமிட்டியும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து உயர்கல்வி படிப்பதற்கான மாணவர்களுக்கு வருமான வரம்பை வந்து உயர்த்தினாங்க. இன்றைக்கி வந்து அந்த அளவுகோலையும் உயர்த்துறாங்க, அந்த எண்ணிக்கையும் உயர்த்திட்டு இருக்காங்க. அதே போன்று வந்து அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே டாட்கோல் ஒன்று இருந்தது. இன்றைக்கி அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் வந்து மாவட்ட தொழில் மையம் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் எம்எஸ்எம்இ துறை மூலமாக, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை மூலமாக நிதி ஒதுக்கப்பட்டு முதல் ஆண்டு வந்து 100 கோடினாங்க. ஆனால் 175 கோடி கொடுத்தாங்க. இப்போ இந்த ஆண்டு வந்து குறைந்தது 250 கோடி வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் சட்டமன்றத்தில் வந்து நான் பேசும்பொழுது அதற்கு 500 கோடி ஒதுக்கணுன்னே. அதன் மூலம் இன்றைக்கு நிறைய பட்டியலின மக்கள் வந்து தொழில் முனைவர்களாக வந்திருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த அரசு வந்து முன்னெடுத்திருக்கு. என்றாலும் கூட சில ஃப்ரெண்ட்ஸில் வந்து நமக்கு வந்து அதில் வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக பண்ணலாம், இல்லை அதிகமாக பண்ணலான்ற மாதிரியான ஒரு நிலையில் இருக்கும். நிச்சயமாக. இருந்தாலும் நம்ம பல திட்டங்கள் கொண்டு வந்தாலுமே வந்து இப்போ வந்து அந்த 8 வழி சாலை இருக்கு இல்லையா, அதை வந்து எதிர்த்தாங்க ஆட்சியில் இல்லாதப்போ. இப்போ ஆனால் அந்த பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு வந்து அவங்க எந்த ஒரு தெரிவிப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு டிவிகேயோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து உங்கள் மேலே குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இல்லையா? இல்லை, இப்போ அதை பரந்தூர் விமான நிலையம் என்பது வந்து இந்த ஆட்சியிலேயே உருவான ஒரு திட்டம் கிடையாது. பரந்தூரில் இது உண்மையாக உள்ளபடியே வந்து ஹானஸ்டாக எனக்கு திமுக என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னு தெரியல. இப்போ நாங்களாம் வந்து அதுக்கு எதிராக தான் இருந்துட்டு தான் இருக்கும். பரந்தூரில் விமான நிலையம் வரக்கூடாது, அங்கே வந்து விளைநிலங்கள் பாதிக்கப்படுகிறது, விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்கன்ற நிலையில் இருக்கும். அதில் வந்து அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னு தெரியாது. எங்கள் ஸ்டாண்ட் வந்து அதில் வந்து கூடாது என்பது தான் எங்கள் ஸ்டாண்ட், வரக்கூடாது என்பது தான் எங்கள் ஸ்டாண்டாக இருக்குது. நாங்கள் அதுக்கு அவங்களுக்கு வந்து ஆதரவும் தெரிவிச்சிருக்கோம். அந்த தலைவர் எழுச்சி தமிழ் இதை பற்றி மேல்முறையீடு செஞ்சீங்களா? நீங்கள் வந்து ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கிறீங்க. இல்லை, நம்ம சொல்லுவோம், அதான் நான் சொன்னல, நாங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே அவங்க செய்யணும்னு எதிர்பார்க்கவும் முடியாது. நீங்கள் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை அதுதான் சொன்னேன், நான் லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறேன். இப்போ எங்களுக்கு லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்னு பார்க்கும்பொழுது பல விஷயங்களில் வந்து இவங்க வந்து அதற்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னு தான் நாங்கள் பார்க்குறோம். நிச்சயமாக. இப்போ என்னன்னா வந்து நம்ம இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம், 8 வழி சாலை பரந்தூரை பற்றி பேசுகிறோம். இருந்தாலும் பாதுகாப்பு அப்படின்ற வரப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை பற்றி பேசி ஆகணும். அதை தவிர்த்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கிளம்பாக்கத்தில் நடந்த விஷயங்களும் ஆகட்டும், பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டே இருக்க இந்த அரசோட கண் பார்வையில் தானே இதெல்லாம் நடக்குது, இதுக்கு ஏன் ஒரு முடிவு இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கல்ல? இல்லை, அரசோட கண் பார்வை என்பது அந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்கணுன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி இப்போ நீங்களே கூட நிறைய பேசியிருப்பீங்க. இப்போ அதுக்கு வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து அண்ணன் வைஸ் சான்சலர் மீட்டிங் போடுறாரு, எல்லா வைஸ் சான்சலரையும் கூப்பிட்டு மீட்டிங் போடுறாரு, ஆளுநர் எல்லா யூனிவர்சிட்டிலையும் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாரு, எல்லா யூனிவர்சிட்டி நிர்வாகத்திலையும் தலையிடுறாரு. இதெல்லாம் பண்ணுற ஆளுநர் அண்ணா யூனிவர்சிட்டியை பற்றி ஒன்றுமே சொல்ல, காவல்துறையை கூட வந்து சில நேரங்களில் வந்து கூப்பிட்டுலாம் பேசுகிறாரு, அதை பற்றி ஒன்றுமே சொல்ல. ஆக இது வந்து ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நீங்கள் வந்து எல்லாருக்குமே இதில் வந்து பொறுப்பு இருக்கிறது என்பதாக தான் பார்க்குறேன். இது போன்ற விஷயங்களை வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக அட்ரஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறதுன்றதுல மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கு வந்து பாலியல் ரீதியான குற்றங்கள் வந்து பெருகி வருவது என்பது வந்து மிகவும் அதிர்ச்சியாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. இது வந்து ஒரு சோஷியல் மூமெண்ட்டாகவும் கொண்டு போக வேண்டிய தேவையும் இருக்கிறது. அதில் அரசினுடைய கவனம் கூடுதலாக தேவைன்ற உங்கள் கருத்தில் வந்து முழுக்க உடன்படுறேன். அரசினுடைய நேரடி பார்வையில் நடக்குதுன்னா அது நடக்காது, அப்படிலாம் நடக்காது. ஒரு அரசு எப்படி வந்து ஊக்கம் கொடுக்குமா, அது எந்த அரசாக இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணுங்க, அப்படி கிடையாது. ஆனால் அரசு இதற்கு வந்து பொறுப்பேற்க வேண்டும், அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. அரசு வந்து இந்த மாதிரி இந்த குற்றங்கள் அதிகமாகிறதுக்கு வந்து பொறுப்பேற்க வேண்டும்.
நீங்கள் வந்து இன்னொன்று என்னென்னா இன்றைக்கி வந்து இது வந்து பெரிய அளவில் லைம்லைட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வந்து ஊடகம் வந்து பெருசாக வளர்ந்துருக்கு. இது வந்து ஊடகத்தினால் ஏற்படக்கூடிய நன்மை. இல்லைனா பல குற்றங்கள், இது போன்ற குற்றங்கள் நம்ம கவனத்துக்கே கூட வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி அதெல்லாம் வருது. அந்த குற்றமே நடக்கக்கூடாது என்கின்ற லெவலில் வந்து அரசு வந்து அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் போதை மருந்துன்னு சொல்லக்கூடாது, அந்த போதைப் பொருளுடைய புழக்கம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இருந்து கொண்டு இருக்கிறது. அது வந்து ஒரு பெரிய ஃபினாமினா இருக்குது. இது எல்லாமே இதுவுமே இந்த பாலியல் ரீதியான குற்றங்களுக்கு வந்து காரணியாக இருக்கிறது. நிச்சயமா. இப்போ அதே தான். இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா வந்து இப்போ ஒரு பெரிய அளவில் வந்து தொகை செலவிடுறாங்க இல்லையா, ஒரு கட்டடம் கட்டுறதாகட்டும், ஒரு பொதுமக்களுக்குன்னு செய்கிறாங்க. இதை வந்து இந்த மாதிரி செக்யூரிட்டி கேமராஸ் வைக்கிறது, இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு ஊட்டக்கூடிய தனி பஸ் வச்சாங்க, ஸோ அது பெண்களுக்கு மட்டும் பயன்படுதா அப்படின்ற நிறைய கேள்விகள் வருது இல்லையா? சரியான போக்கில் தான் போதா அரசுன்ற ஒரு கேள்வி வருது இந்த இடத்துல. இல்லை, பெண்களுக்கு இருக்கிற பேருந்தை பொறுத்த வரைக்கும் அந்த பெரிய பிரச்சனையும் இல்லை. அது ஓரளவுக்கு இப்போ என்னை போன்றவர்களால் புரிந்து கொள்ள முடியும். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் சொன்னது மாதிரி இந்த சிசிடிவி கேமராஸ் வைக்கிறது, இதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுலாம் மிகப்பெரிய ஒரு பணியாக வந்து அரசு எடுக்கணும். அரசினுடைய உயர்கல்வித்துறையின் கட்டுப்பாட்டில் வந்தாலும் கூட இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி கேம்பஸ்லாம் வந்து முழுக்க யூனிவர்சிட்டி விசிஸ்க்கு வந்து பெரிய பவர் இருக்குது. இப்போ நான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்து பொது கணக்கு குழுவில் இருந்தேன். அதே அண்ணா யூனிவர்சிட்டியில் கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு ஒன்று நடந்து அது வந்து விசாரணையில் இருக்குது. அட்வான்ஸாக வந்து கொஸ்டின் பேப்பர் எல்லாம் அடிக்கிறோன்னு சொல்லிட்டு 15 கோடி ரூபா அளவில் வந்து முறைகேடு பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு அதிகாரம் பெற்ற அமைப்பு. நிச்சயமா. அப்போ அவங்க சிசிடிவி போடுறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இது அரசினுடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய இது பல்கலைக்கழக வளாகத்தில் நடக்குது. ஆனால் பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்துக்கும் அதில் இருக்கவங்களுக்கும் நம்ம பொறுப்பை ஃபிக்ஸ் பண்ணணும். இல்லை விசியும் இதில் வந்து லைபிள் ஆகணும். நீங்கள் பொதுவாக எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற அரசாங்கத்தை மட்டும் நம்ம சார்ஜ் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அரசாங்கம் லைபிளானா லைபிள், அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவங்க மட்டும் இதுக்கு பொறுப்புனா நம்ம கவர்னர் இதில் பொறுப்பு இல்லை, வைஸ் சான்சலர் இதில் பொறுப்பு இல்லைன்னு நம்ம விட்டுட்டு போக முடியாது. அவங்களும் இதில் பொறுப்பு தான். அவங்களுக்கும் அதில் வந்து இப்போ உரிய பொறுப்பு இருக்கிறது இந்த குற்றங்கள் நடைபெறுவதற்கு. இல்லை, நிச்சயமா அதே தான். இப்போ வந்து நீங்கள் ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கீங்க, உங்கள் கட்சிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்குதா? ஏன்னா வந்து ஆதவ் அர்ஜுன் இப்போ வந்து வெளியே போயிட்டு இப்போ டிவிகேல ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ கருத்து வேறுபாடு இருக்கா கட்சிக்குள்ளே உங்களுக்கு? அதனால் அதாவது நீங்கள் அவர் வந்தார் கட்சிக்கு, ஒரு 6-7 மாதம் இருந்தார். டெக்னிக்கலாக கட்சியில் 6 மாதம் இருந்தார், போனார், அது முடிஞ்சு போச்சு. இதில் ஒற்றுமைக்கு எங்கே இது? எல்லா கட்சியிலையும் இருக்கிறவங்க போகிறாங்க வர்றதுன்றது இதெல்லாம் ஒரு இயல்பான ப்ராசஸ் தானே. இப்போ இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து சேர்றவங்க இருக்கிறாங்க, இன்னொரு கட்சியிலேருந்து போகிறவங்க இருக்காங்க. இதுக்கும் கட்சி ஒற்றுமைக்கும் ஒன்றும் தொடர்பே இல்லை. என்ன ஒரு கருத்து இங்கே வெளியே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுன் வந்து கட்சியில் குறுகீகளாக இருந்திருந்தாலும் இப்போ புது கட்சியில் சேர்ந்த உடனேயும் விசிகேவோட தலைவர் அவர்கள் வந்து இது ஒரு பாலமாக யூஸ் பண்ணிப்பார் ஆதவ் அர்ஜுனை இந்த கட்சியில். அதெல்லாம் ஸ்பெகுலேஷன். உங்களுக்கு தகவலுக்காக சொல்கிறேன். அவர் விடுதலை சிறுத்தை கட்சியில் சேர்ந்து பொறுப்பு போட்ட கூட வந்து நேராக போய் முதலமைச்சரை போய் பார்த்துட்டு வந்தார். அதற்கு முன்னாடி பணியாற்றிய திமுகவுக்கு அவர் கட்சியில் இல்லை, அவர் திமுகவுக்கு பணியாற்றினார். விடுதலை சிறுத்தை கட்சியில் பொறுப்பு போட்டவுடனே போய் முதலமைச்சரை போய் பார்த்துட்டு தான் வந்தார். அது உங்களுக்கு நீங்கள் இன்னைக்கு கூட அவரோட தளத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், இருக்கும்னு நினைக்கிறேன். எடுத்துட்டாரான்னு தெரியல, இருக்கும். அதனால் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்னொன்று, விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும், எழுச்சி தமிழரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மற்ற லீடர்ஸ்க்கும் அவருக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பாலிட்டிக்ஸாக பார்க்க வேண்டியதை பாலிட்டிக்ஸாக பார்க்கணும். பர்சனல் ஈக்குவேஷனு இல்லை வந்து அரசியல் கடந்து செய்யக்கூடிய செயல்பாடுகள்னு வேறு. உங்களுக்கு ஒரு இதுக்காக கோட் பண்ண விரும்புகிறேன். ஜெயலலிதா அம்மையார் வந்து செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதின்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு பிறந்த நாள் 24, அதனால தான் அவங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்குது. ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறாங்க. அவங்க வந்து என்ன நடக்குதுன்னே தெரியல. அவங்களுக்கு வந்து என்ன மருத்துவ ட்ரீட்மெண்ட் நடக்குது, இல்லை வந்து என்ன எதுவுமே தெரியல. அதிமுக கூட்டணி கட்சியில் இருந்த கட்சிகள் கூட வந்து அதை பற்றி வந்து என்னென்னு தெரியாமல் திகைச்சிட்டு இருக்காங்க. முதல்ல அந்த அம்மாவை ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தது தலைவர் எழுச்சி தமிழர் தான். நாங்கள் இருக்கிறது திமுக கூட்டணியில். கிட்டத்தட்ட 2011 திமுக கூட்டணியில் தான் இருக்கும். 2011 திமுக கூட்டணி தான், 2014 திமுக கூட்டணி தான், 2016 வந்து மக்கள் நல கூட்டணி, அதிமுக கிடையாது அப்போவும். அப்புறம் 2019 திமுக கூட்டணி, 2016 மக்கள் நல கூட்டணி. அதுக்கப்புறம் அந்த கால சூழலில் வந்து திருப்பி வந்து திமுக கூட்டணி உருவான நேரம். எதிர்முகாமில் இருந்தால் கூட போய் அந்த அம்மா முதல்ல பார்த்துட்டு வந்த தலைவர் எழுச்சி தமிழர் தான். அங்கே வந்து நாம் வந்து வேறு அலையன்ஸில் இருக்கோம், நமக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்லாம் அவர் நினைக்கல. அவங்க இந்த நாட்டினுடைய முதலமைச்சர், ஒரு கட்சியினுடைய தலைவர், அவங்களுடைய உடல்நலத்தில் என்னன்றது வந்து தெரிஞ்சுக்கிறதுல நமக்கும் வந்து பொறுப்புணர்ச்சி இருக்குன்னு போகிறாரு. அப்போ இந்த மாதிரியான ஒரு அரசியல் நாகரிகமான தன்மையை வந்து மெயின்டைன் பண்ணுற ஒரு லீடர். அவர் கட்சியில் இருந்தார், போனார், தலைவரை பார்க்கணுன்னு விரும்புகிறாரு. அவருடைய செயல்பாடுகளில் முரண்பாடு இருந்தது, கட்சியில் வந்து நடவடிக்கை எடுத்தாங்க.
தனிப்பட்ட பண்புகளிலோ இல்லை தனிப்பட்ட நிலையிலையோ வந்து நம்ம வந்து எந்த விதமான டிஃப்ரென்ஸையும் வெளிப்படுத்தலை. வந்தார், சந்திச்சார், அவ்வளோதான். இது வந்து அப்படியே நீங்கள் வந்து பாலமாக இருக்கணும்னா வந்து அவ்வளோ அரசியல் தெரியாமல் நேரடியாக பார்த்து தான் பாலம் ஆகணுமா? பார்க்காமையே கூட நாங்கள் அதை பண்ணலாம்ல. நிச்சயமா. இப்போ நாங்கள் பார்த்ததுனால நீங்கள் வந்து பாலமாக இருப்பாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பார்க்காமையே அதை பண்ணால் என்ன பண்ணுவாங்க? அப்படி அதுதான் நோக்கம்னா பார்த்தே இருக்க மாட்டார். நிச்சயமா. இப்போ நீங்கள் அண்டர் கவரில் இருக்கவங்களை எப்படி சார் வந்து வெளியில் வந்து நீங்கள் காட்டுவீங்க? கண்டிப்பாக. இப்போ என்ன ஒருத்தர் அண்டர் கவரில் இருக்கிறாருன்னு நீங்கள் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் எப்படி நீங்கள் வந்து வெளியே வந்து காட்டுவீங்க? நீங்கள் காட்ட மாட்டாங்க. அது காட்ட மாட்டாங்கல்ல. அப்போ அதுவே அடிபட்டு போகுதுன்றேன். நீங்கள் ஒருவேளை அவர் வந்து பார்க்காம நீங்களா ஒரு ஊகத்தில் அவர் வந்து இவர் தான் அமுச்சு வச்சிருக்காருன்னு சொன்னால் கூட அதில் ஒரு அடிப்படை இருக்குது. அவர் தான் வந்தார், பார்த்துட்ட பிறகு நாங்கள் என்ன மறைக்கிறது இருக்குது? நிச்சயமா. அதனால் அது கிடையாது. கண்டிப்பாக. அதுவும் இல்லாமல் அவரோட எழுச்சி தமிழரை பொறுத்த வரைக்கும் அவரோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் பொலிட்டிக்கல் அலையன்சஸ் கூட சில பேர்லாம் மாறுறதுக்கு வந்து பல ரூபங்கள் எடுப்பாங்க, பல வடிவங்கள் எடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் அவர் வந்து இல்லைன்னா இல்லை. நாங்கள் முதல்ல வந்து திமுக கூட்டணி விட்டு வெளியில் வரும்பொழுதும் சரி ரிசைன் பண்ணிட்டு வந்தார், தன்னுடைய பதவியெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வந்தார். அதிமுக கூட்டணியை விட்டு அதிமுக கூட்டணியில் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு உள்ளாட்சி தேர்தல் வரும்போது வெளிப்படையாக சொல்லிட்டு வந்தார். அதனால் அந்த மாதிரியான அரசியல் எப்பவுமே பண்ண மாட்டார். இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை செலவு பண்ணி இந்த கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். புதிய சிந்தனை சார்பாக உங்களுக்கு மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். உங்களுக்கு என்னுடைய நன்றி.